யாழ்குடா நாட்டிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய 4 பத்திரிகைகளின் செய்திகளின் மேற்பார்வையை பார்க்கலாம். முதலில் ஈழநாடு மற்றும் வலம்புரி நாளிதழின் செய்திகளின் மேற்பார்வையோடு இணைந்திருக்கலாம். முதலில் ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தியாக குற்றவியல் நீதி குறித்து ஜெனீவாவில் அரசாங்கம் எதனையும் கூறவில்லை, கஜேந்திரகுமார் எம்பி குற்றச்சாட்டு. ஐநா மனித உரிமைகள் பேரவையில் வெளிவகார அமைச்சர் குற்றவியல் நீதி தொடர்பான ஒரு வார்த்தை கூட அவர் கூறவில்லை. யுத்த சம்பவத்தில் குற்றவியல் தொடர்பான நீதி மிகவும் முக்கியமானது. அதை தவிர அனைத்தையும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். முறைமை மாற்றம் என்று கூறிக்கொண்டு வந்த இந்த அரசாங்கமும் பழைய எண்ணப்பாடுகளையே கொண்டுள்ளது என்றவாறு கஜேந்திரகுமார் எம்பி குற்றச்சாட்டியுள்ளார் என்றவாறு ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் பிரதான செய்தியோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக மக்கள் அனைத்துக்கும் கேள்வி கேட்கிறார்கள், சிறந்த நிர்வாகத்தை அரசால் மட்டுமே முன்னெடுக்க முடியாது அமைச்சர் பிமல் என்ற செய்தி. நாட்டு மக்கள் இன்று அனைத்துக்கும் கேள்வி கேட்கிறார்கள், அரசினால் மாத்திரம் சிறந்த நிர்வாகத்தை முன்னெடுக்க முடியாது என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி. அதே போல வெளிநாட்டு பயணங்களுக்காக ரூபாய் 3572 மில்லியன் மஹிந்த செலவு. தொடர்ந்து பார்க்கையில் வெளிநாட்டு பயணங்களுக்காக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச 3572 மில்லியன் ரூபாய் செலவு செய்துள்ளார் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை உரையாற்றும் போதே இதை அவர் தெரிவித்திருக்கிறார். ஒவ்வொரு முன்னாள் ஜனாதிபதிகளின் வெளிநாட்டு பயணங்களுக்காக செலவிடப்பட்ட பணம் குறித்து பிரதமர் பின்வருமாறு தகவல் வெளியிட்டார். அதன்படி மஹிந்த ராஜபக்ச 2010 முதல் 2014 வரை 3572 மில்லியன் ரூபாய், மைத்ரிபால சிறிசேன 2015 முதல் 2019 வரை 384 மில்லியன் ரூபாய், கோட்டபாய ராஜபக்ச 2020 முதல் 2022 வரை 126 மில்லியன் ரூபாய், ரணில் விக்ரமசிங்கே 2023 மற்றும் 2024 வரை 533 மில்லியன் ரூபாய், அனுரகுமார திசாநாயக்க செப்டம்பர் 2024 முதல் பிப்ரவரி 2025 வரை 1.8 மில்லியன் ரூபாய், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவால் 2013ஆம் ஆண்டில் அதிக அளவு நிதி செலவிடப்பட்டுள்ளது, இதுவும் 1144 மில்லியன் ரூபாய் என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் என்று முன்னாள் ஜனாதிபதிகளுடைய வெளிநாட்டு பயணம் தொடர்பான செலவுகள் தொடர்பான அறிக்கையை நேற்று பாராளுமன்றத்திலே பிரதமர் சமர்ப்பித்திருக்கிறார் என்ற செய்தியும் கட்டமிடப்பட்ட இணைய செய்திகளாக சுன்னாகத்தில் தபால் ஊழியர் சடலமாக மீட்பு, அரச வாகனங்கள் மார்ச் மாதம் ஏலம், அரச பராமரிப்பு செலவுகளை கொண்ட அமைச்சுக்களுக்கு சொந்தமான வாகனங்களை மார்ச் மாதத்தில் ஏலத்தில் விட தீர்மானித்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார். எல்லை தாண்டாதே எமது வளத்தை அல்லாதே இந்திய மீனவர்களை கண்டித்து போராட்டம், இந்திய மீனவர்களின் அத்துமீறலை கண்டித்து யாழ்ப்பாணத்தில் நேற்று கண்டன போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும், யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட வடக்கில் நல்லிணக்கத்தை வளர்ப்பதற்கு திட்டம் ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு, புதிய அரசியல் அமைப்பின் மூலமே இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் சபையில் மனோகணேசன், அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினால் யாழ் போதனா வைத்தியசாலையில் நேற்று எதிர்ப்பு நடவடிக்கை. யாழ் போதனா வைத்தியசாலை நிர்வாகத்துக்கு எதிராக நேற்று 27ஆம் திகதி அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் அமைதியான முறையில் தமது எதிர்ப்பு நடவடிக்கையை வெளிப்படுத்தியது என்ற செய்தியும், ஜப்பானுக்கு விஜயம் செய்க ஜனாதிபதிக்கு அழைப்பு, மரணச்சடங்கு ஒன்றில் வன்முறையில் ஈடுபட்ட 3 நபர்கள் கைது, வட்டுக்கோட்டை தெற்கில் சம்பவம் என்ற செய்தியும் வலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகையின் ஏனைய முற்பக்க செய்திகளை பார்க்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் நாடளாவிய ரீதியில் நேற்று தாதியர்கள் போராட்டம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், இந்திய மீனவர்களை கண்டித்து யாழ்ப்பாணத்தில் நேற்று பேரணி என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்றும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து தமிழ் போராட்ட அமைப்புகள் ஆயுதங்களை ஒப்படைத்தனவா, தயாஸ்ரீ ஜெயசேகர் கேள்வி. பாதாள உலக குழுவிடம் உள்ளவை ஜேவிபியினரின் ஆயுதங்களா? தமிழ் போராட்ட அமைப்புகள் ஆயுதங்களை ஒப்படைத்ததா? விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் ஒப்படைக்கப்பட்டனவா என்று நேற்று பாராளுமன்றத்தில் கேள்விகள் எழுப்பினார் தயாஸ்ரீ ஜெயசேகர எம்பி. அத்துடன் பாதாள உலக குழுவினரிடம் உள்ளவை மக்கள் விடுதலை முன்னணியினரின் ஆயுதங்களா? அரசு படைகளிடம் இருந்து கைப்பற்ற 2136 ஆயுதங்களை அவர்கள் பாதுகாப்பு அமைச்சிடம் ஒப்படைக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து எங்களிடம் தற்போது ஆயுதங்கள் இல்லை, தயாஸ்ரீக்கு செல்வம் பதில். எங்களிடம் தற்போது ஆயுதங்கள் இல்லை, நாம் பயங்கரவாதத்திற்கு துணை போகவில்லை, பாதாள உலக குழுவுடன் தொடர்பும் எமக்கு இல்லை என்று டெலோ அமைப்பின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் எம்பி குறிப்பிட்டுள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து மனிதாபிமானமற்ற முறையில் சிறையில் நான் நடாத்தப்பட்டேன், ஞானசார தேரல் சொல்கிறாள், வீட்டு உணவுக்கு அனுமதி இல்லையாம் என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது.
கட்டமிடப்பட்ட செய்தியாக 25 லட்சம் இலங்கையர்கள் கண்தானம் செய்ய ஆர்வம். 25 லட்சம் இலங்கையர்கள் மரணத்திற்கு பின் தங்கள் கண்களை தானம் செய்வதில் ஆர்வம் செலுத்தியுள்ளனர். இது கண்தான முயற்சியை ஆதரிப்பதில் முக்கிய மைல்கல் என்று இலங்கை கண்தான சங்கம் தெரிவித்துள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அரியாலை புதைகுழி வழக்கு நீதிமன்றில் இன்று விசாரணை என்றவாறும் ஈழநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். ஜப்பானுக்கு வருமாறு அனுரவிற்கு அழைப்பு, முதலீடு குறித்து உத்தரவாதம். இலங்கையின் துறைமுகம் சார்ந்த திட்டங்கள் மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் திட்டங்களுக்கு முதலீடு செய்ய ஜப்பானிய அரசாங்கம் உடன்பாடு தெரிவித்துள்ளது என்றவாறு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து நேர்மறையான அரசு சேவைக்காக அதிகாரிகள் அணிதிரள வேண்டும், ஜனாதிபதியின் செயலாளர் அழைப்பு என்ற ஒரு செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. எகிப்து நாட்டு தூதுவர் ஜனாதிபதியுடன் சந்திப்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், ஐநா வதிவிட பிரதிநிதியுடன் அமைச்சர் சந்திரசேகர் சந்திப்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து ராமேஸ்வர மீனவர் தொடர் உண்ணாவிரதம், கைதான மீனவரை விடுவிக்க கோரி. இலங்கை சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்களை படகுகளுடன் விடுதலை செய்ய வலியுறுத்தி இந்தியா, தமிழ்நாடு ராமேஸ்வர விசைப்படகு மீனவர்கள் இன்று முதல் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை நடாத்த முடிவு செய்துள்ளனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து நல்லூர் சிவன் ஆலயத்தில் மகா சிவராத்திரி பூசை வழிபாடுகள் மிகவும் சிறப்பாக நேற்று முன்தினம் நடைபெற்றது என்று அந்த புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று இங்கே காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து யாழ் போதனா மருத்துவமனையில் தாதியர்கள் நேற்று போராட்டம். யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையின் தாதியர்களும் நேற்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இலங்கை தாதியர் சங்கம் நேற்று நாடளாவிய ரீதியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். யாழ் போதனா மருத்துவமனையில் நடந்த போராட்டத்தின் பின்னர் யாழ் போதனா மருத்துவமனையின் தாதியர் சங்க தலைவர் தர்மகுலசிங்க பானுமகேந்திரன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், நாடளாவிய ரீதியில் எமது சங்கம் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளோம். கடந்த வரவு செலவு திட்ட அறிக்கையில் தாதியர்களுக்கான மேலதிக நேர கொடுப்பனவு அளவு உட்பட சில கொடுப்பனவுகள் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அத்துடன் பதவி உயர்வு காலம் நீடிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது சுகாதார ஊழியர்களை முழுமையாக பாதிக்கும் செயல்பாடாக உள்ளது. தாதியர்கள் மிகவும் வேலை பளுவுக்கு மத்தியில் இரவு பகலாக வேலை செய்து வரும் நிலையில் இந்த நடவடிக்கையானது எங்களுக்கு இழைக்கப்பட்ட பெரும் அநீதியாகும் என்று அவர் குறிப்பிட்டார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. ஜனவரி மாதத்தில் மாத்திரம் 43 யானைகள் பலி. இந்த ஆண்டு ஜனவரி மாதம் மனித யானை மோதலால் சுமார் 43 யானைகள் உயிரிழந்துள்ளன. இதே நேரம் 3 உயிரிழந்துள்ளனர் என்று சுற்றாடல் அமைச்சர் கலாநிதி தம்பிக்க பட்டபெந்தி தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து கட்டமிடப்பட்ட செய்தியாக சுகாதார அமைச்சின் மீது மக்களுக்கு நம்பிக்கை குறைவு, சுகாதார அமைச்சே இதனை தெரிவிப்பு. மருந்து விநியோகத்தில் ஏற்பட்ட பலவீனங்களால் சுகாதார அமைச்சின் மீதான பொதுமக்களின் நம்பிக்கை பெருமளவில் குறைந்து விட்டது என்றும் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. இது வெறுமனே மருந்து விநியோகத்தால் மாத்திரமல்ல, தொடர்ச்சியாக அவர்கள் வழங்கக்கூடிய சேவைகளில் இருக்கக்கூடிய குறைபாட்டாலும் அது பொதுமக்களை திருப்திப்படுத்தாமையினால் இருக்கக்கூடிய தன்மைகளாலும் தான் இந்த சுகாதார அமைச்சின் மீது பொதுவாக மக்களுக்கான தன்மை என்பது, நம்பிக்கை தன்மை என்பது குறைந்து வருகின்றது. இது எதற்கு அடித்தளமாக இருக்க போகிறது என்று சொன்னால், தனியார் துறையில் வளர்ந்து வரக்கூடிய சுகாதாரத்துறை நிறுவனங்களுக்கு இது நிறுவனங்களை வளர்த்து விடக்கூடிய ஒரு செயற்பாடாகவும் எதிர்காலத்தில் அமைந்துவிடக்கூடும் என்பதும் உண்மையான ஒரு விஷயமாக இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து வெடுக்கனாரி மலையில் சிவராத்திரி பூஜைகள் அமைதியாக நடைபெற்றன என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், கலை கலாச்சார பண்பாடுகள் வரலாறுகள் அடுத்த சந்ததிக்கு கடத்தப்பட வேண்டும். கலை கலாச்சார பண்பாடுகளுடன் வரலாறுகள் மாறாதிருக்க அந்த வரலாறுகள் அடுத்த சந்ததிக்கு கடத்தப்பட வேண்டியது அவசியமாகும். அந்த செயல்பாட்டை வலுவூட்டும் பொறுப்பு ஒவ்வொரு கலாமன்றங்களுக்கும் உள்ளன என வேலணை பிரதேச செயலகர் சிவகரன் தெரிவித்தார் என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதனைத் தொடர்ந்து சுற்றாடல் குழுவின் தீர்மானம் உதாசீனம் என்ற ஒரு செய்தி. சுற்றாடல் பாதுகாப்பு குழுவின் தீர்மானத்தை சண்டிலிப்பாய் பிரதேச செயலகமும் இளவாலை போலீசாரும் உதாசீனம் செய்வதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அச்சுறுத்தும் துப்பாக்கி சூடுகள், மேல் மாகாண மக்கள் அச்சத்தில் என்ற செய்தி.
பாதாள உலக குழுக்களின் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் கடந்த சில வாரங்களாக அதிகரித்துள்ளதால் மேல் மாகாணத்தில் வாழும் மக்கள் இரவு வேளைகளில் அச்சத்துடன் பயணங்களை மேற்கொள்வதாக தெரிவிக்கின்றனர். இந்த அச்சத்துடன் மக்கள் வாழ்கின்றார் என்பது இது வெறுமனே மேல் மாகாணத்தில் மட்டுமல்ல, இது நாடளாவிய ரீதியில் மக்களின் நிலைமையே இதுவாகத்தான் காணப்படுகிறது. அதிகரித்திருக்கக்கூடிய இந்த குற்ற செயல்களாக இருக்கட்டும், வன்முறைகளும் அடாவடிகளும் நாடளாவிய ரீதியில் மக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது என்பதுதான் உண்மையான ஒரு விடயம். T-56 துப்பாக்கி தோட்டாக்கள் மீட்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், துறைமுக முதலீடுகளுக்கு ஆதரவளிக்கும் நெதர்லாந்து திஸ்ஸவிகாரை காணியை கொள்ளையிடுவதற்கு முயற்சி, விமல் வீரவன்ச குற்றச்சாட்டு. விரிவாக பார்க்கையில், மன்னர் காலத்தில் திஸ்ஸவிகாரைக்கு வழங்கப்பட்ட காணியில் தற்போது 1% எஞ்சியுள்ளது. அதையும் தனியார் காணி என கூறி கொள்ளையடிக்க முற்படுகின்றனர் என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்தார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. வரலாறுகள் கடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு செய்தியும், வரலாறுகள் கொள்ளையடிக்கப்படுகின்ற ஒரு செய்தியும் ஒரே பத்திரிகையில் இன்றைய நாளில் பிரசுரிக்கப்பட்டுள்ளதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மனித நுகர்விற்கு ஒவ்வாத பால்மாவை விற்பனை செய்தவருக்கு 4 மாத சிறை தண்டனை என்ற ஒரு செய்தியோடு, அரசமைப்பு மறுசீரமைப்பிற்கு முன்னர் தலைவர்கள் அணுகுமுறையில் மாற்றம் வலியுறுத்துகிறார் சந்திரிகா குமாரதுங்க என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. நாட்டை மீண்டும் ரணிலிடம் ஒப்படைத்து செல்லுங்கள், பிரேம்நாத் தொலவத்த சொல்கிறார். தேசிய மக்கள் சக்தியினருக்கு அனுபவம் இல்லை என்று நாம் தேர்தலுக்கு முன்னரே கூறினோம். தற்போது மக்கள் அதனை நடைமுறையில் காண்கின்றனர். தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தி முறையாக ஆட்சி செய்ய முடியாது விட்டால் மீண்டும் நாட்டை ரணில் விக்ரமசிங்கவிடம் ஒப்படைத்து செல்லுங்கள் என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் தொலவத்த தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. சாதாரண மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ததால் பாதீட்டை ஆதரித்தேன் என்றவாறு இன்றைய ஈழநாட்டு பத்திரிகையின் உட்பக்க செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் உட்பக்க செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதனுடைய உட்பக்க செய்திகளுக்குள், திருக்கோணேஸ்வரர் பட்டின பிரவேசம் பஞ்ச ஈஸ்வரங்களில் ஒன்றான தட்சிண கைலாயம் என போற்றப்படும் தேவார பாடல் பெற்ற தலமும் இலங்கை வேந்தன் ராவணன் துகித்திய தலமான திருக்கோணேஸ்வரர் ஆலயத்தின் பட்டின பிரவேசம் நேற்று மாலை ஆரம்பமானது. கோணநாத பெருமான் சோமஸ்கந்தராக கைலை வாகனத்தில் மகா கணபதி மாதுமையம்பாள் சகிதம் பக்தர்களுக்கு இன்னருள் நல்கும் பொருட்டு அந்த திருவோணமலை கிராமத்தை சுற்றி வலம் அந்த நகர் வலம் ஆரம்பித்திருப்பதாக அந்த செய்தி. அதே போல கெப்பட்டிப்புலவில் துப்பாக்கிச்சூடு 9 வயது சிறுமி பலி. கெப்பட்டிப்புல மகுலாம பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்றில் 9 வயது சிறுமி ஒருவர் பலியாகி இருக்கிறார் என்ற செய்தியும், அரசின் பொருளாதார திட்டத்துக்கு ஆதரவு ஜனாதிபதியிடம் இத்தாலிய தூதுவர் தெரிவிப்பு என்ற செய்திகளும் காணப்படுகிறது. வன்முறைகள் அதிகரிக்கவில்லை, சஜித் தரப்புக்கு அரசு பதிலடி. சமீப காலங்களில் குற்றங்களின் எண்ணிக்கையில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு எதுவும் இல்லை என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கிறார். எச்சங்கள் மீட்பு தொடர்பான வழக்கு இன்று செம்மணியில், யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் எலும்பு துண்டுகள் மீட்கப்பட்டமை தொடர்பிலான வழக்கு விசாரணைகள் இன்று இடம்பெறவுள்ளது. அரியாலை சிந்துபாத்தி இந்து மயானத்தில் மின்தகன மேடை அமைப்பதற்காக அத்திவாரம் வெட்டும் பொழுதும் மனித எலும்பு கூட்டும் எச்சங்கள் காணப்பட்டன. அதனை அடுத்து அத்திவாரம் வெட்டும் பணியை ஒப்பந்தக்காரர் நிறுத்தி இருந்தனர். இந்த நிலையில் குறித்த பகுதியில் மேலும் மனித எலும்பு எச்சங்கள் காணப்படுகிறது என்ற சந்தேகத்தில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. முறைப்பாட்டின் பிரகாரம் போலீசார் குறித்த விடயத்தில் யாழ் நீதவான் நீதிமன்றத்துக்கு கவனத்துக்கு கொண்டு சென்றதை அடுத்து சம்பவ இடத்திற்கு கடந்த 20ஆம் தேதி வியாழக்கிழமை நீதவான் விஜயம் மேற்கொண்டிருந்தார். அதன்போது சட்ட வைத்திய அதிகாரி, போலீசார், தடவியல் போலீசார், நல்லூர் பிரதேச செயலர் ஆகியோரும் சம்பவ இடத்திற்கு பிரசன்னமாகி இருந்தனர். குறித்த பகுதிகளை ஆராய்ந்த பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்ட நீதவான் மீட்கப்பட்ட எலும்பு துண்டுகளை பகுப்பாய்வுக்கு அனுப்புமாறும் ஏனைய பகுதிகளை ஸ்கேனர் இயந்திர உதவியுடன் முழுமையாக பரிசோதனை செய்யவும் நீதவான் கட்டளையிட்டார். இந்நிலையில் குறித்த வழக்கு நேற்று வியாழக்கிழமை யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் பதில் நீதவான் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதும் வழக்கினை இன்றைய தினம் வெள்ளிக்கிழமைக்கு ஒத்திவைத்தார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. நாடளாவிய ரீதியில் தாதியர்கள் போராட்டம் என்ற செய்தியும், மகா சிவராத்திரி 2025 அன்று இலங்கையில் இருக்கக்கூடிய பஞ்ச ஈஸ்வரங்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மகா சிவராத்திரி விரதத்தினுடைய புகைப்படங்கள் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல வெளிநாட்டு செய்திகளுக்குள், கால்வாய்க்குள்ளிலிருந்து 20 பேர் உயிரிழப்பு, 25 பேர் மருத்துவமனையில், தாய்லாந்தில் சோகம், கால்வாய்க்குள் பேருந்து கவிழ்ந்ததிலே இந்த விபத்து இடம்பெற்றதாகவும் அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. காசா குறித்து வீடியோ, ட்ரம்ப் கிளப்பிய சர்ச்சை, பணைய கைதிகளின் உடல்களை ஒப்படைத்தது ஹமாஸ், 5 ஆண்டுகளின் பின் சர்வதேச சுற்றுலா பயணிகளுக்கான கதவை திறந்தது வடகொரியா என்று வெளிநாட்டு செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகையினுடைய வெளிநாட்டு செய்திகளோடு இணைந்திருக்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில், விமான விபத்தில் சிக்கி சூடானில்
46 பேர் பலி என்றொரு செய்தி. சூடானில் ராணுவ விமானம் நேற்று முன்தினம் மாலை திடீரென விபத்தில் சிக்கியதால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 40ஆக அதிகரித்தது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து நீடிக்கும் மோதல்களால் பங்களாதேஷுக்கு ஆபத்து, ராணுவ தளபதி எச்சரிக்கை. பங்களாதேஷில் நீடிக்கும் மோதல்களால் இறையாண்மைக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது என்று அந்த நாட்டு ராணுவத்தின் தளபதி வாசகர் உஜ்ஜமான் எச்சரித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அமெரிக்கா வசம் ஹாசா AI வீடியோ வெளியீடு. அமெரிக்காவின் வசம் ஹாசா வந்த பின்னர் எப்படி இருக்கும் என்று AI வீடியோ ஒன்றை அந்த நாட்டின் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டுள்ளார். ஹாசாவிற்கு எதிராக இஸ்ரேல் நடத்தி வந்த போர் ஓய்ந்துள்ளது. போர் நிறுத்த பந்தம் அடிப்படையில் பரஸ்பர கைதிகளின் விடுவிப்பு நடந்து வருகிறது. இந்த சூழலில் ட்ரம்ப் சில வாரங்களுக்கு முன் ஹாசாவை எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன் என அறிவித்து உலக நாடுகளை திகைக்க வைத்துள்ளார். பாலஸ்தீன நாட்டிற்கான ஆதரவு என்ற அமெரிக்க கொள்கைக்கான நீண்டகால நிலைப்பாட்டில் இருந்து விலகும் முடிவாக இது பார்க்கப்பட்டது. ஆனால் அதனை அடைவது எந்த அளவிற்கு சாத்தியம் என்பதில் சந்தேகங்களும் எழுந்துள்ளன. இதன் ஒரு பகுதியாக ஹாசா மக்களை பிற நாடுகளில் குடியமர்த்தும் திட்டமும் உள்ளது என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. கும்பமேளாவில் நேற்று வரை 65 கோடி பேர் புனித நீராடினர். சிவராத்திரி விழாவுடன் நிறைவடைந்தது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அமெரிக்காவுடன் கனிமவள ஒப்பந்தம் உக்ரைன் ஒப்புதல் என்ற செய்திகளும், கல்வி சுற்றுலா சென்ற பஸ் விபத்து 18 பேர் தாய்லாந்தில் பலி என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. இவைதான் ஈழநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகளாக காணப்படுகிறது. தொடர்ச்சியாக விளையாட்டு செய்திகள் பக்கத்தில் ஆப்கானிஸ்தான் அணி வெற்றி, இங்கிலாந்து போராடி தோல்வி என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், இந்த தருணத்தில் நாங்கள் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது, யோஸ் பட்லர் தெரிவிப்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே காணப்படுகிறது. ஆப்கானிஸ்தானுக்கு சச்சின் வாழ்த்து என்ற செய்தியோடு சாம்பியன்ஸ் தொடரிலிருந்து இங்கிலாந்து வெளியேற்றம் என்றவாறு செய்திகள் இங்கே தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக வெளிநாட்டு பத்திரிகையின் இறுதிப்பக்க செய்திகளாக ஐநா மனித உரிமைகள் பேரவை இலங்கை குறித்து இரட்டை நிலை சுட்டிக்காட்டுகிறார் ரணில் விக்ரமசிங்க. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை இலங்கை தொடர்பில் ஒரு நிலைப்பாட்டையும் உக்ரைன் தொடர்பில் வேறு ஒரு நிலைப்பாட்டையும் பின்பற்றுகிறது. இது இலங்கையை வேறு மாதிரி நடத்துகின்றதை தெரிவித்துள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, அரசாங்கமும் அரசியல் கட்சிகளும் இது குறித்து தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. சிவராத்திரி நிகழ்வில் கலந்து கொண்டார் சஜித் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், இலங்கை இந்திய ரூபாவில் வர்த்தகம் முக்கிய கட்டத்தை நோக்கி பேச்சுக்கள் என்ற செய்திகளும் இங்கே தொடர்ந்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. துப்பாக்கிச் சூடுகள் குறித்து அரசின் நிலைப்பாடு என்ன, சபையில் சஜித் கேள்வி என்றவாறு ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் ஏனைய செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய ஏனைய செய்திகளுக்குள், போலி விளம்பரங்களால் ஏமாற வேண்டாம், தொழில் அமைச்சு நிலையான வேலை வாய்ப்பு வழங்குவதாக கூறி சமூக ஊடகங்கள் மூலம் பகிரப்படும் விளம்பரம் பொய்யானது என்று தொழில் அமைச்சு விசேட அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இதுபோன்ற விளம்பரங்களின் ஒரே நோக்கம் தனிப்பட்ட தகவல் மற்றும் வங்கி கணக்கு விவரங்களை திருடுவது என்று தொழில் அமைச்சு தெரிவித்திருக்கிறது. மேலும் இதுபோன்று போலி விளம்பரங்களால் மக்கள் ஏமாற வேண்டாம் என்று தொழில் அமைச்சு அறிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தியும், எகிப்து தூதுவர் ஜனாதிபதி சந்திப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் காணப்படுகிறது. அதே போல காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள பசுமை ஐதரசன் ஒரு தீர்வாகுமாக என்று யாழ்ப்பாண விஞ்ஞான சங்க ஏ பிரிவினுடைய கட்டுரையும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு செய்திகளுக்குள், ஆப்கான் திரள் வெற்றி, வெளியேறியது இங்கிலாந்து அணி. ICC சாம்பியன் டிராபி தொடரில் இங்கிலாந்து அணியை 8 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி கொண்டு ஆப்கானிஸ்தான் அணி வெற்றி பெறுகிறது. இதன் மூலம் இங்கிலாந்து அணி தொடரிலிருந்து வெளியேறி இருக்கிறார்கள் என்ற செய்தியும், ஆசி சுழற்பந்து வீச்சாளர் மேத்யூவுக்கு பந்து வீச அனுமதி, ICC அறிவிப்பும், சென்னை வந்த டோனி சிறப்பாக்கத்தில் 2 ஆட்டங்கள் என்று இந்தியன் பிரீமியர் லீக்கின் 18வது சீசன் மார்ச் 22ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. இதற்கான பயிற்சி ஆட்டத்துக்காக சென்னைக்கு டோனி வந்திருக்கிறார் என்ற செய்தியும், வலம்புரியினுடைய ஆசிரியர் தலையங்கமாக தசரதர் இருந்த சிம்மாசனத்தில் பாதுகை இருந்தது ஏன் என்ற கேள்வியோடு ஆசிரியர் தலையங்கமும், 9 மாதங்களில் முன்னாள் சபாநாயகர் வாகனங்களை பயன்படுத்தியுள்ளார், எரிபொருளுக்கு மாத்திரம் ரூபாய் 33 லட்சம் செலவு, சபையில் வெளிக்கொணர்ந்தார் பிமல் ரத்நாயக்க. முன்னாள் சபாநாயகர் மஹிந்த யாப்பு அபேவர்த்தன 2024ஆம் ஆண்டின் முதல் 9 மாதங்களில் மட்டும் 9 வாகனங்களை பயன்படுத்தியுள்ளதுடன் இந்த வாகனங்களுக்கு எரிபொருளுக்காக 33 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டிருக்கிறது. இதனூடாக பொருளாதார நெருக்கடியின் போதும் கடந்த அரசாங்கம் அனாவசிய செலவுகளை குறைத்துக் கொள்ளவில்லை என்பது தெரிய வருவதாக சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார்.
பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் ஜனாதிபதி செலவின தலைப்பு மீதான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் என்றும், புதுக்குடியிருப்பு ஆனந்தபுரத்தில் கசிப்புடன் ஒருவர் கைதாகி மறியலில் புதிய அரசியல் கட்சிகளை இன்று முதல் பதிவு செய்யலாம், தேர்தல்கள் ஆணைக்குழு அர்ஜுன மகேந்திரனை நாடு கடத்த முடியாது, சிங்கப்பூர் தெரிவிப்பு. மத்திய வங்கி பிணைமுறை மோசடி குற்றச்சாட்டுகளில் சுமத்தப்பட்டுள்ள முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன மகேந்திரனை சிங்கப்பூர் இலங்கைக்கு நாடு கடத்துவதற்கு மறுத்துள்ளது என தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. நல்லாட்சி அரசாங்கத்தின் கீழ் இடம்பெற்ற மத்திய வங்கி பிணைமுறை மோசடியுடன் தொடர்புடையவர் என்ற குற்றம் சாட்டப்பட்டுள்ள முன்னாள் மத்திய வங்கி ஆளுநரை நாடு கடத்துவதற்கான வேண்டுகோளை இலங்கை சட்டமா அதிபர் திணைக்களம் விடுவித்திருந்தது. எனினும் சிங்கப்பூரின் சட்டங்களின் கீழ் இலங்கைக்கு அவரை நாடு கடத்த முடியாது என சிங்கப்பூரின் சட்ட அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். விமல் ஹக்கீம் இடையே கடும் வாத பிரதிவாதம் என்ற செய்தியும், தோல்வியுற்ற நாடான பாகிஸ்தானின் அறிவுரை யாருக்கும் தேவையில்லை, ஐநாவில் சினந்த இந்தியா என்ற செய்தி, கரையொதுங்கிய டூம்ஸ்டே மீன் பேரழிவின் அறிகுறியா, மெக்சிகோ கடற்கரையில் அரிய வகை மீனான டூம்ஸ்டே மீன்கள் கரையொதுங்கியுள்ளமை மக்களிடையே பெரும் பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பொதுவாக இயற்கை பேரழிவுகளை முன்கூட்டியே கண்டுபிடிக்கும் திறன்களை உயிரினங்கள் கொண்டிருக்கிறது. யானைகள், நாய்கள், பறவைகள் மற்றும் எறும்புகள் உட்பட பல உயிரினங்களுக்கு இந்த குணம் உள்ளது. இவை வரப்போகும் பேரழிவுகளை முன்கூட்டியே தெரிந்து கொண்டும் அதனை தமது அசாதாரண நடவடிக்கைகள் மூலம் வெளிப்படுத்துகின்றன. இயற்கை பேரழிவை பற்றிய ஒரு முன்கூட்டிய எச்சரிக்கையை மனிதர்களுக்கும் கொடுக்கின்றன. வளர்ந்து வரும் அறிவியலும் கூட இதனை பல்வேறு நேரங்களில் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். இந்நிலையில் தான் மெக்சிகோ கடற்கரையில் ஒதுங்கும் அரிய வகை மீன்களான டூம்ஸ்டே மீன்கள் பல நாடுகளை கவலையில் ஆழ்த்தி இருக்கிறது. டூம்ஸ்டே மீன்கள் கரை ஒதுங்கினால் இயற்கை பேரழிவு ஏற்பட போவதாக அர்த்தமாம். குறித்த மீன் நீளமான ரிபன் போன்ற உடலமைப்பை கொண்டுள்ளது. ஒரேஞ்ச் நிற துடுப்புகளையும் கொண்டிருக்கிறது. மெல்லிய உடலை கொண்ட இந்த மீன்கள் ஆழ்கடலில் மட்டுமே வாழக்கூடியதாகும். அதாவது 656 முதல் 3280 அடி ஆழத்தில் தான் இவை வாழ்கின்றன. ஜப்பானிய புராண கதைகளில் குறித்த மீன்களை கடவுள்களின் தூதுவர் என்று கூறுகிறார்கள். கடவுள்களின் தூதர் எனப்படக்கூடிய இந்த மீன்கள் கரை ஒதுங்குவது நாட்டிற்கு பேரழிவு ஏற்பட போவதாக மக்கள் உணர்வதாகவும் அந்த செய்தி காணப்படுகிறது. தலம்புரியினுடைய இறுதிப்பக்க செய்திகளாக, அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் ஜனாதிபதி அனுரவுடன் கலந்துரையாடல், இலங்கையின் துறைமுகங்களை அண்மித்த முதலீடுகளுக்கு தயார், ஜனாதிபதியிடம் நெதர்லாந்து தூதுவர் என்ற செய்திகளும் காணப்படுகிறது. இவைதான் வலம்புரியினுடைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பார்க்கலாம். உதயன் மற்றும் தினக்குரல் நாளிதழின் செய்திகளோடு தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம். உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக, கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி உடைகளின் கூராய்வு அறிக்கை நீதிமன்றத்தில் நேற்று சமர்ப்பிப்பு. கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியில் மீட்கப்பட்ட உடைகளில் தோட்டாக்கள் துளைத்த மற்றும் சந்தேகத்திற்கிடமான அடையாளங்கள் காணப்படுகின்றன என்று முல்லைத்தீவு சட்ட மருத்துவ அதிகாரி வாசுதேவாவால் நீதிமன்றத்தில் அறிக்கையிடப்பட்டுள்ளது என்றவாறு அந்த உடைகளின் புகைப்படம் தாங்கிய செய்தி இன்றைய உதயன் நாளிதழின் பிரதான செய்தியாக காணப்படுகிறது. தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதழின் பிரதான செய்தியை பார்க்கலாம். தினக்குரல் நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக, வடக்கு மீனவர்களை பட்டினியில் தள்ளாதே, இந்திய மீனவர்களின் அத்துமீறலை கண்டித்து யாழில் போராட்டம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும், பயன்பாடற்ற வாகனங்கள் மார்ச் 31 ஏலத்தில் விற்பனை செய்யப்படும், ஜப்பானுக்கு விஜயம் செய்யுங்கள், ஜனாதிபதிக்கு அதிகாரப்பூர்வ அழைப்பு விடுத்தது ஜப்பான், முன்னாள் ஜனாதிபதிகள் நால்வரின் வெளிநாட்டு பயணங்களுக்காக 5751 மில்லியன் ரூபாய் செலவு என்று நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்திகளும் தினக்குரலுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதயனின் ஏனைய முற்பக்க செய்திகளோடு இணைந்திருக்கலாம். உதயன் பத்திரிகையின் ஏனைய முற்பக்க செய்திகளாக, ஊதிய முரண்பாடுகள் எதிரொலி, நாடளாவிய ரீதியில் தாதியர்கள் போர் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், தமிழர்களின் நம்பிக்கையை காப்பாற்றுக என்று அரசின் மீது ஈழத்தமிழ் சகோதரர்கள் வைத்துள்ள நம்பிக்கையை காப்பாற்றுங்கள் என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் தொடர் கண்காணிப்பு வலயத்திற்குள் என்ற செய்தியும், மாகாண சபை தேர்தல் நிச்சயம் என்ற ஒரு செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து அத்துமீறி மீன்பிடிக்கு எதிராக தீவக மீனவ அமைப்புகள் நேற்று பெரும் போராட்டம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், செம்மணி மனித எச்சங்கள் வழக்கு இன்று விசாரணைக்கு என்றவாறும் இங்கே செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து கட்டமிடப்பட்ட செய்தியாக, குற்றவியல் நீதியை மறுக்கின்றது அரசு, கஜேந்திரகுமார் எம்பி குற்றச்சாட்டு என்ற ஒரு செய்தியோடு, முச்சந்தி முரளி அவர்களுடைய கருத்தாக, நீதியை மறுக்கிறதும் பிறகு அதை மறைக்கிறதும் இவைக்கு புதுசு இல்லை பாருங்க என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து உதயன் பத்திரிகையின் உட்பக்க செய்திகளாக, அரசியல் அணுகுமுறையில் முதலில் மாற்றம் அவசியம், முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா தெரிவிப்பு என்ற செய்தியும், கொலைக்கு பின்னர் நகை வாங்கிய செவ்வந்தி என்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. விரிவாக பார்க்கையில்,
ஹனேமுல்ல சஞ்சீவ கொலையின் மூளையாக செயற்பட்டவராக அடையாளம் காணப்பட்டுள்ள இஷாரா செவ்வந்தி கொலைக்கு பின் களுத்துறை நகரில் உள்ள ஒரு நகைக்கடையில் 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகளை வாங்கியிருப்பது தெரிய வந்துள்ளது என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். அதேவேளை கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபர் செவ்வந்தியின் தாய் மற்றும் சகோதரரை எதிர்வரும் 7ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிடப்பட்டுள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. தனிவழி செல்வதில் சுமந்திரன் விடாப்பிடி சுரேஷ் சுட்டிக்காட்டு என்ற ஒரு செய்தி. நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளருமான MA சுமந்திரன் தொடர்ந்தும் தனிவழியில் செல்லும் முடிவில் மாற்றங்கள் இன்றியே பயணிக்கிறார் என்று ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. கராத்தே போட்டி சுண்டுக்குழி மாணவி வெண்கலம் வென்றார் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி. 2024ஆம் ஆண்டிற்கான தேசிய மட்ட கராத்தே சுற்றுப் போட்டியில் வடக்கு மாகாணம் சார்பாக பங்கு கொண்ட 14-15 வயது பிரிவில் சுண்டுக்குழி மகளிர் கல்லூரி மாணவி சதர்ஷேன் ஜோய்ஸ் அக்ஷயா வெண்கல பதக்கம் வென்றுள்ளார். இலங்கை கராத்தே சம்மேளனத்தின் ஏற்பாட்டில் நடாத்தப்பட்ட இந்த போட்டி இம்மாதம் 11ஆம் தேதி கொழும்பு பண்டாரகம உள்ளக அரங்கில் நடைபெற்றது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அரசியல் அமைப்பு குழுவில் சத்தியலிங்கம் என்ற செய்தியும், வரும் தேர்தலில் தமிழர்கள் அரசிற்கு பாடம் கற்பிப்பார்கள் சாணக்கியன் சுட்டிக்காட்டு என்றவாறும் செய்திகள் இங்கே காணப்படுகிறது. சஞ்சீவ கொலை எதிரொலி நவீனமயப்படுத்தப்படும் சிறைச்சாலைகள். நீதிமன்றத்தினுள் துப்பாக்கிச் சூட்டு இலக்காகி ஹனேமுல்ல சஞ்சீவ கொல்லப்பட்ட சம்பவத்தின் பின்னர் சிறைச்சாலைகளில் நவீன தொழில்நுட்ப வசதிகள் மூலம் பாதுகாப்பை பலப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து கட்டமிடப்பட்ட செய்தியாக கடும் வறட்சியால் 12,308 பேர் பாதிப்பு. நிலவும் வறட்சியான காலநிலை காரணமாக 2,295 குடும்பங்களைச் சேர்ந்த 12,308 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. களுத்துறை மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களிலேயே வறட்சி காரணமாக அதிகளவான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது. ஒலிபெருக்கிகளால் மக்கள் அந்தரிப்பு, அதிகாரிகள் அலட்சியம் என்ற ஒரு செய்தி. யாழ் மாவட்டத்தில் ஒலிபெருக்கிகளின் அதிகூடிய சத்தங்களால் மாணவர்கள் கற்றல் நடவடிக்கைகள் உட்பட மக்களின் அன்றாட பணிகள் சீர்குலைவதாக பொதுமக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர் என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. இவைதான் இன்றைய நாளுக்குரிய யாழ்குடா நாட்டிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய 4 பத்திரிகைகளின் பிரதான செய்திகளாக காணப்படுகிறது. நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கலாம்.